ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பிசாசு இந்த கடைசி நாட்களிலே எந்தெந்த ரூபங்களிலே வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை வஞ்சிக்க வருகிறான், பாவத்திலே தள்ள வருகிறான் என்கிற தலைப்பின் கீழ் கடந்த 2 நாட்களாக நாம் அநேக காரியங்களை தியானித்து வருகிறோம். இதில் நேற்று தினத்தில் நாம் பார்த்ததான காரியம், பிசாசு வருகிறதான 2வது ரூபம் என்ன? வாட் இஸ் த செகண்ட் வே த டெவில் டிஸ்கைசஸ் himself? He comes as a deceiving wolf or a ravenous wolves. பட்சிக்கிற ஓநாயை போல, வஞ்சிக்கிற ஓநாயை போல பிசாசு வருகிறான். இந்த இடத்துல கள்ள தீர்க்கதரிசி குறித்து தான் நாம் வாசித்தோம், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே. ஆனால் இந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு பின்பாக செயல்படுகிற ஆவி பிசாசினுடைய ஆவி என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று தினத்திலே சில காரியங்களை நாம் இதன் அடிப்படையில் பார்த்தோம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து இந்த குறிப்பின் கீழ் சில காரியங்களை பார்க்க போகிறோம். பவுல் ரோமர் திருச்சபை எழுதும் பொழுது ரோமர் நிருபம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உங்கள் கீழ்ப்பிடிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். இந்த குறிப்பிட்ட வேத பகுதியிலே பவுல் சொல்லுகிற காரியத்தை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அன்றியும் சகோதரரே, அதாவது சகோதரரே என்று அவர் குறிப்பிடும் பொழுது சபைக்குள்ளாக இருக்கிற விசுவாசிகளை தான் அவர் சகோதரர் என்று அவர் கூப்பிடுகிறார். அப்போ சகோதரர் என்று சொல்லும் பொழுது அதில் சகோதரிகளும் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய், அதுதான் முதல் காரியம். அப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், இவர்கள் எல்லாரும் அவனுடைய வார்த்தையிலே இவருடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஃபால்ஸ் அப்பாசல்ஸ், ஃபால்ஸ் டீச்சர்ஸ், ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ், ஃபால்ஸ் ஷெப்பர்ட்ஸ், கள்ள மெய்ப்பர்கள் எல்லாம் இருக்கதான் செய்கிறார்கள். அப்போ பாருங்கள், இந்த நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய், அப்போ இதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? சத்தியத்திற்கு விரோதமாய், இல்லாவிட்டால் சத்தியம் ஒரு காரியத்தை சொல்லும், ஆனால் இவர்கள் சொல்லுகிற உபதேசம் அதற்கு எதிர்மறையாக இருக்கும். ஆண்டுடைய வார்த்தையிலே ஒரு உபதேசம் எழுதப்பட்டிருந்தால் இவர்கள் சொல்லுகிற உபதேசம் வேறு திசையில் இருக்கும். குறிப்பாக நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காக சொல்கிறேன், இந்த செழிப்பு உபதேசம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேர் எதிரானது, சிலுவையின் உபதேசத்திற்கு நேர் எதிரானது. ஆக இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள், இது வெறும் ஒரு உபதேசத்தை தான் உதாரணமாய் நான் சொல்லியிருக்கிறேன். இப்படி பல உபதேசங்கள் இந்த கடைசி நாட்களில் இருக்கிறது. இதையெல்லாம் சொல்லுகிறது இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள். ஆக பவுல் சொல்லுகிறார் இந்த இடத்துல, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் ஒரு காரியம் இருந்தால் அதை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் கொஞ்சம் ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும், யோசித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். கண்மூடித்தனமாக எல்லாவற்றையும் நம்பிவிடக்கூடாது. நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் காரியங்கள் இருக்கிறதா, அப்போ அது கள்ள உபதேசம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட உபதேசம் என்று சொல்லும்போது அர்த்தம் என்னவென்று நான் சொல்லிவிட்டேன். சத்திய பிரகாரமாக வேதத்தின் அடிப்படையிலே அந்த காரியங்கள் இல்லாவிட்டால் நாம் அதை நிச்சயமாய் நிராகரிக்க வேண்டும். ஆக நாம் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய், வேதத்திற்கு விரோதமாய் காரியங்கள் பேசப்படும் பொழுது, எதிர்மறையாய் பேசப்படும் பொழுது அது கள்ள உபதேசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் பிரிவினையை உண்டாக்குகிறார்கள். பிரிவினை, they cause a dissension. பிரிவினை என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு அந்த ஒரு மனம் பிடிக்காது, ஐக்கியம் பிடிக்காது. அவர்கள் எப்பொழுதுமே இந்த டிவைட் அண்ட் கான்கர் என்று சொல்லுவார்கள். அதாவது பிரித்துவிட்டு ஆளுகை செய் என்கிற மனோபாவத்தோடு செயல்படுகிறவர்கள் தான் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள். மந்தையை ஒரே மந்தையாய் வைத்துக்கொள்ள அவர்களுக்கு விருப்பம் இருக்காது. சிதறடிப்பார்கள், மந்தையை பிரித்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால் மந்தை ஒரு மனதோடு இருந்தால் அதை அவர்கள் பார்ப்பதற்கு அவர்கள் பிடிக்காது இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு. ஆகவேதான் இவர்கள் பிரிவினையை உண்டாக்குகிறார்கள். அதே போல இன்னொரு 3வது காரியம் பாருங்க, இடரல்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இடரல் என்று சொல்லும் பொழுது ஹிண்ட்ரன்ஸ், இடரல்கள். இவர்கள்
இடரல்களை உண்டாக்குகிறவர்களாம் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள். அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருந்து என்ன செய்யணுமா, ஒரே வேலையை தான் நம்ம செய்யணும். ஆனால் இந்த வேலையை செய்வதற்கு அநேகர் கஷ்டம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பாருங்கள், பவுல் சொல்கிறார் என்ன செய்ய வேண்டும், அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இது வாசிப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறது, ஈஸியாக இருக்கிறது போல தெரிகிறது. ஆனால் அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று அநேகர் நினைப்பதே இல்லை. அநேகருக்கு அது மனமில்லை. காரணம், அவர்களுடைய கள்ள உபதேசங்களால் ஈர்க்கப்பட்டு அநேகர் இன்றைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு மயக்க நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்போ இப்படிப்பட்டவர்களை குறித்து இன்னும் பவுல் விளக்கமாய் சொல்லியிருக்கிறார். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் என்ன செய்கிறார்கள், யாருக்கு ஊழியம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறவர்கள். தங்கள் வயிற்று பொழப்பிற்காக ஊழியத்திற்கு வந்தவர்கள், அதற்காகவே ஊழியம் செய்கிறவர்கள். அதே போல பாருங்க, இன்னொரு வார்த்தையும் பவுல் சொல்லுகிறார், நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும், ஸ்மூத் அண்ட் ஃபிளாட்டரிங் ஸ்பீச். ஆகவே தான் நேற்று தினத்தில் நான் சொல்லிவிட்டேன், மென்மையாக ஏதோ ஒரு கபடில்லாத முறையிலே பேசுகிறதை போலதான் தெரியும். ஆனால் அப்படி பேசுகிறவர்கள் எல்லாரும் நல்ல தீர்க்கதரிசிகள் என்று ஆகிவிட மாட்டார்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் இவர்கள் என்ன செய்கிறார்களாம், கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். They deceive the heart of the unsuspecting. கபடி இல்லாதவர்கள் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் அதற்கு அருமையான வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்சஸ்பெக்டிங் என்று சொல்லும் பொழுது சில பேரை எடுத்துக்கொண்டால் அநேகம் பேர் இப்படி தான் இருப்பார்கள். எல்லாரையும் நம்பிடுவாங்க, என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க, பேதைகளாக இருப்பாங்க. ஆனால் நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள், நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் பேதைகளாக இருக்கக்கூடாது. பேதையை ஞானியாக்குகிற ஆண்டுடைய வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் பவுல் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார், உங்களுடைய கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, நல்லது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளாக இருக்க வேண்டுமா, தீமைக்கு பேதைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ பாருங்க, இந்த இடத்துல பவுல் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், நாம் நன்மைக்கு ஞானிகளாக இருக்க வேண்டும், அதாவது பகுத்தறிவாளர்களாக இருக்க வேண்டும். we need to be discerners. if we don't have to be deceived, then we need to discern. நாம் வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னு நம்ம நினச்சோம்னா நிச்சயமாக நம்ம பகுத்தறியணும். எதன்படி, எனக்கு பிடித்திருக்கிறது, எனக்கு பிடிக்கவில்லை, அதன்படி அல்ல. என்னுடைய மனதிற்கு பிடித்திருக்கிறது, ஆகவே நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், அப்படி அல்ல. வேதத்தின்படி இந்த காரியம் சரியாக இருக்கிறதா, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், வேதத்திற்கு புறம்பான உபதேசங்களை நான் நிராகரிப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தை நாம் இன்றைக்கு எடுக்க வேண்டும். அப்போ இது இன்றைக்கு நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள் என்று தான் இந்த வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம். இவர்கள் இயேசு கிறிஸ்துவ ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல, தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறவர்கள். நய வசனிப்பு, இச்சக பேச்சு, கபடில்லாத, அதாவது பேதைகளாக இருக்கிற அவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாம். அதனால் we should not be biblically illiterate. இந்த வார்த்தைகளை நம் மனதில் ஆழமை பதித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக பிப்ளிக்கல் இல்லிட்ரேட் பீப்புள் இருக்கிறாங்க. அதாவது வேத சம்பந்தமான காரியங்களை தெரியாமல் பேதைகளாக இருக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். படிப்பறிவில்லாத ஜனங்கள் எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறதை போல இவர்கள் வேத பிரகாரமாக, அதாவது வேதத்தின்படி சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், they are biblically illiterate. அப்போ வேதத்தின்படி நம்ம இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இந்த கள்ள தீர்க்கதரிசனங்களுக்கு நாம் அடிமையாகி விடுவோம், வெளுத்ததெல்லாம் பால் என்று நாம் நம்பி விடுவோம். இதுதான் நம்முடைய முடிவு. இந்த சிந்தனையோடு நாம் இன்றைக்கு முடிக்கலாம். நாளை தினத்திலே இந்த தியானத்தை நாம் தொடர்ந்து செய்ய போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மை நடத்துவாராக. ஆமென்.